எஸ்எஸ் நியூஸ் சேனலில் ஒளிபரப்பாகும் பிரபலங்களின் பேட்டி, அதில் அவர்கள் வெளிப்படுத்தும் கருத்துக்கள் அனைத்திற்கும் அவர்களே பொறுப்பு. அதற்கும் எஸ்எஸ் நியூஸ் நிறுவனத்திற்கும் எந்த தொடர்பும் கிடையாது. கனவுல கூட காண முடியாது. மழை பெஞ்ச மாதிரி சில விஷயங்கள் தெரியல. என்னோட 22 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல இந்த மாதிரி ஒரு கொலாட்ரல் டேமேஜ் டிசாஸ்டருக்கே டிசாஸ்டர் அப்படிதான் சொல்லணும். இது வந்து கிளவுட் பஸ்ட் கிடையாது, ஐஸ்பர்கால வந்த பெருவெள்ளம். எஸ்எஸ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் வினோத் பச்சையப்பன். நேபாளில் ஒரு மிகப்பெரிய துயர சம்பவம் நிகழ்ந்திருக்கு. ஒரு மிகப்பெரிய காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்டு அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே அடுத்து செல்லப்பட்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 384 பேர் மாயமாகி இருக்கிறதா முதற்கட்ட தகவல்கள் வெளியாகியிருக்கு. இது தொடர்பாக பேசுவதற்காக நம்மிடையே பேரிடர் மேலாண்மை துறை நிபுணர் திரு பிரபு காந்தி இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் சார். நேபாளில் ஒரு மிகப்பெரிய ஒரு லேண்ட்ஸ்லைட் நிகழ்ந்திருக்கிறதா சொல்லப்படுது. இதுக்கு முக்கிய காரணம் என்ன சார்? சரி, இது வந்து நேச்சுரல் டிசாஸ்டர் சொல்லுவாங்க, இயற்கை பேரிடர். இயற்கை பேரிடர்ல வந்து 3 விதமான இயற்கை பேரிடர் ஒரே டைம்ல, அதாவது கனவுல கூட காண முடியாது இப்படி ஒரு கொடூரம். அந்த கொடூரம் வந்து 3 இதுக்கும் ஒன்னா சேர்ந்து பண்ண கலவையால நேபாளம் கிட்டத்தட்ட மேப்ல காணாம போச்சுன்ற அளவு கூட நம்ம சொல்லலாம். அதாவது டிபேட்ல நடந்த நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட படிப்பாறை சரிவுகள். ஏன்னா இவ்வளவு பெரிய பேரிடர்கள், ஏன்னா அவங்க மழை பெஞ்ச மாதிரி சில விஷயங்கள் தெரியல. அந்த ஃபுட்டேஜ் எல்லாம் பாக்குறச்சு கிட்ட பெரிய பெரிய பில்டிங்கே அடிச்சுட்டு போகுது. பனிப்பாறை சரிவாலதான் இந்த பனிப்பாறை கிளேசியர்ஸ் அந்த இடத்துல எர்த்குவேக் ஆனதுதான் மேஜர் காரணம். இன்னொரு விஷயம் நான் திருப்பி சொல்றேன், மக்களிடையே இந்த எமர்ஜென்சி மாக் ட்ரில், எமர்ஜென்சி எவாக்குவேஷன் பிளான், இப்ப இதெல்லாம் இந்த மாதிரி பேரிடர் காலங்கள் தான் உங்களுக்கு இந்த பெயின் தெரியும். அதாவது இதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சிருந்தா நம்ம கொஞ்சம் எவாக்குவேட் பண்ணி உயிரை காப்பாற்றி ஒரு சேஃபான இடத்துக்கு வந்துடலாமே. ஸோ அந்த மாதிரியான அவேர்னஸ் தான் பெரிய லெவலில் முக்கியம். நான் திருப்பி சொல்றேன், இந்தியாவும் சரி நேபாள் இந்த மாதிரி கண்ட்ரிலாம் இந்த மாதிரி பேரிடர்களை தாங்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பெரிய லெவல்ல இல்லை சார். இப்போ இது ஒரு பள்ளத்தாக்கு பகுதியில் நிகழ்ந்திருக்கு அப்படின்னு பார்க்க முடியும் சார். மேல இருந்து அப்படியே அவுட் பிரேக் அடிச்சுட்டு போயிருக்கு சார். இப்போ மக்கள் எப்படி சார் சேஃப்டி கையாள முடியும் இந்த மாதிரியான பகுதிகளில் இருக்கவங்க? சேஃப்டி தான் சார் ஃபர்ஸ்ட். என் பாயிண்ட் என்னன்னா, மக்கள் அந்த இடத்துல ரெஸ்கியூ ஆகி ஒரு சேஃபான ஜோனுக்கு இமிடியேட்டா வரணும்னு சொல்றோம். இப்போ இதெல்லாம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த சங்கு அடிப்பாங்களே, சங்கு ஊதுவாங்க, இந்த மாதிரி எமர்ஜென்சி இது மாதிரி விஷயங்கள்லாம் வருதுன்னா பீப்புளை எவாகேட் பண்ணி சேஃப் ஜோனுக்கு எடுத்து வச்சிடணும். இப்ப இது மாதிரி பேரிடர் காலங்கள 2 இதுவா பார்ப்பாங்க. ஒண்ணு மனித உயிரிழப்பு, ஒண்ணு பொருளாதார சேதம். பொருளாதார சேதம் எப்படி வேணாலும் நம்ம மீண்டு மேல வந்துடலாம். ஆனா ஒவ்வொரு உயிரும் ரொம்ப முக்கியம். அந்த உயிரை காப்பாற்ற வேண்டியது அரசாங்கத்தோடைய முதன்மையான கடமை, எந்த அரசாங்கமா இருந்தாலும். அப்போ அதை அவங்க அச்சீவ் பண்ணணும்னா இந்த மாதிரி ரெஸ்கியூ ஆபரேஷன், எவாக்குவேஷன் பிளானு, எமர்ஜென்சி ப்ரிப்பரேஷன் பிளான், மிட்டிகேஷன் பிளான்லாம் ரெடியா வச்சிருக்கணும். ஆனா இது வரைக்கும் என்னோட 22 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல இந்த மாதிரி ஒரு கொலாட்ரல் டேமேஜ் டிசாஸ்டருக்கே டிசாஸ்டர் அப்படிதான் சொல்லணும். ஒரு மிகப்பெரிய ஒரு கொலாட்ரல் டேமேஜ்ன்றீங்களா? ஆமா, கொலாட்ரல் டேமேஜ் சார். இப்போ நிலநடுக்கம் ஒரு ஐஸ்பர்க் பனிப்பாறை சரிஞ்சு வருதுலாம் அசஸ்மெண்டே பண்ண முடியாது. இவ்வளவு டென்சிட்டி, இவ்வளவு மழை பெய்யும். சரி, இப்ப சுனாமி வருதுன்னா கூட 10 நிமிஷம் 15 நிமிஷத்துக்கு முன்னாடியே அலர்ட் பண்றதுக்கான வார்னிங் சிஸ்டம்லாம் இருக்கு. திருப்பி சொல்ற விஷயம்னா, அலர்ட் வார்னிங் சிஸ்டம்லாம் மக்கள் மத்தியில பெரிய லெவல்ல எடுத்துட்டு போகணும். இதுக்கான ஆய்வுகள்லாம் பெரிய லெவல்ல அசஸ்மெண்ட் பண்ணணும், ரெசிடென்ட் டெவலப்மெண்ட்லாம் பண்ணணும். 2013ல உத்தரகாண்ட்ல ஒரு அவுட் பர்ஸ்ட் நடந்தது சார். அதுக்கப்புறம் பெரிய ஃப்ளட்டிங் இருந்தது. அதனால அந்த மாதிரியான ஒரு நிலை தான் தற்போது ஏற்பட்டிருக்கா சார்? கிளவுட் பஸ்ட் ஆகுது ஒரு பர்டிகுலர் டைம்ல அதிகப்படியான மழை பெய்யறதுக்கு கிளவுட் பஸ்ட். இது கிளவுட் பஸ்ட் கிடையாது. அதாவது பனிப்பாறை சரிஞ்சு வந்துருச்சு. அந்த பனிப்பாறை செய்யறதுக்கான மேக்னிடியூட், அந்த எர்த்குவேக்
டிபேட்ல நடந்த எர்த்குவேக்கோட எஃபெக்ட் வந்து சரிஞ்சு விழுந்துருக்கு. சரி, ஓப்பனா சொன்னா இந்த கிளைமேட்டிக் சேஞ்சோட ப்ராப்ளம் சார். இல்ல சார், எர்த்குவேக் வந்து எப்படி சார் கிளைமேட் சேஞ்சோட இம்பாக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க நீங்க? சரி, பாறை இருக்குல்ல, இப்ப பனி பாறை இருக்கு, பனிப்பாறை கீழேயும் அந்த பிளேட் இருக்கும்ல, எர்த்குவேக்கோட அந்த இது இருக்கும். அது பேஸ்மெண்ட் கொஞ்சம் ஷேக் ஆன கண்டிப்பா அந்த கீழே விழுறதுக்கும் எல்லாமே வாய்ப்புகள் இருக்குல்ல. பனிப்பாறை வந்து பேஸ் வந்து நிலபூமி தான். நிலபூமியில நிலநடுக்கம் வரும்போது கண்டிப்பா மேல இருக்கிற பனிப்பாறைகள் சரிஞ்சு விழதான செய்யும். ஸோ டெக்டானிக் மூவ்மெண்ட்னால அந்த கிளேஷியல் அவுட் பிரேக் நடந்திருக்குன்றீங்களா? சரி, நெக் ஆஃப் தி மூவ்மெண்டோட அசஸ்மெண்ட் தான் சொன்னேன். திருப்பி சொல்ற பாயிண்ட், இந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டா கண்டிப்பா இருக்கு. பிளஸ் லேண்ட் ஸ்லைடிங்லாம் வந்து லேண்ட் ஸ்லைடிங்கான ப்ரோன் ஜோன் வந்து நேபாள். நான் திருப்பி சொல்றேன், இப்ப நடந்த இந்த ஃபுட்டேஜஸ் பாத்தீங்கன்னா இயற்கையை நம்ம எந்த அளவுக்கு சூறையாடணுமோ, இப்ப திருப்பி நியூட்டன் தேர்லா மாதிரி இயற்கை மனிதர்களை சூறையாட ஆரம்பிச்சிருச்சு அப்படிதான் பார்க்கணும். ஏன்னா இப்ப இந்த ஃபுட்டேஜ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆற்றங்கரை நீர்நிலைகள்லாம் ஆக்கிரமித்து கட்டி வைத்த பில்டிங் தான் நான் பார்த்தேன். அது பேசேஜ் போறது, அந்த பேசேஜ்ல நீங்க பில்டிங் கட்டி வச்சிருந்தீங்க, அந்த பேசேஜ்ல இருக்க பில்டிங் எல்லாம் அடிச்சுட்டு போகுது. இதுதான் மாடல். ஸோ திருப்பி என்ன சொன்னா, இந்த பிளான் அப்ரூவல் கொடுக்குறவங்க இந்த மாதிரி டிசைன் பண்றதுலாம் இந்த பேருலாம் கரெக்டா கண்ட்ரோல் பண்ணி அந்த மாதிரி இடத்துக்குலாம் வாட்டர் கேட்ச்மெண்ட் ஏரியால இந்த மாதிரி பில்டிங்ஸ்லாம் அலோவ் பண்ணக்கூடாது. நான் திருப்பி என்ன சொல்றேன்னா, நேபாளத்துக்கு எனக்கு தெரிஞ்சு ஃபர்தர் டெவலப்மெண்ட்டே வேணான்ற. அடுத்த டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் வந்து நேபாளத்துக்கு கொண்டு வரக்கூடாது. இதுதான் என் பாயிண்ட். நான் திருப்பி சொல்றதுதான், டூரிஸ்ட் ஸ்பாட்டா, டூரிஸ்ட் பிளேஸா, அதுக்கு உண்டான இயற்கை சார்ந்து என்னென்ன பண்ணுமோ அந்த மாதிரி பண்ணலாமே தவிர ஒரு பெரிய பிரிட்ஜோ இந்த டனல்னு சொல்லிட்டு இந்த மலையை குடைஞ்சி உள்ள விடுறாங்க பாத்தீங்களா ட்ரெயின், அதெல்லாம் வந்து அன்சேஃப் தான். என்வரான்மெண்ட் அசஸ்மெண்ட் ரிப்போர்ட் பிரகாரம் அது மாதிரி செய்யறது தப்பு. மலையா இருக்கணும், அதோட பேஸ்மெண்ட் உள்ள போயிட்டு நீங்க அதுக்குள்ள நீங்க குடைஞ்சி உள்ள நீங்க ட்ரெயின் விடுறீங்கன்னா இட்ஸ் நாட் இன் குட் ப்ராக்டிஸ். சார், இந்தியால கூட அந்த மாதிரியான ப்ராஜெக்ட் பண்ணப்படுது இல்ல சார்? இந்தியால கூட டனல் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பண்ணப்படுது. அதுதானே சொல்ல வரேன், அந்த மாதிரி ப்ராசஸ் அந்த மாதிரி இதெல்லாம் வந்து அலோவ் பண்ணக்கூடாது இன் ஃபியூச்சர்ல. இங்க வயநாட்டுல நடந்து இல்லையா சார்? அந்த நிலச்சரிவு வந்து மிகப்பெரிய அளவுல இருந்தது. வயநாடு மேட்ரு, கேரளா, அப்போ அந்த 4 days நானும் கீன் அப்சர்வ் பண்ணேன். நிறைய விஷயங்கள் அங்க வந்து பெரும் வெள்ளத்தால் வளர்ந்த நிலச்சரிவு. இங்க வந்து நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட ஐஸ்பர்கால வந்த பெருவெள்ளம். இப்ப அங்க பெருவெள்ளம் வந்ததுக்கு மெயின் காரணம் மழை, கண்டினியூஸ் மழை, 3 நாள் தொடர்ச்சியா மழை. ஓகேங்களா? அந்த 3 நாள் தொடர்ச்சி மழையில கிட்டத்தட்ட ஒரு 60 hours மேல மழை பெய்யும் போது அங்க இருக்க பீப்புளை ரெஸ்கியூ பண்ணி காப்பாத்தி எடுத்து வைக்க முடியும். பீப்புளை ரெஸ்கியூ பண்றதுக்கான சான்சஸ் இருந்தது, அதை கோட்டை விட்டாங்க கேரளா அரசாங்கம். ஆனா இங்க நேபாள்ல நாட் ஈவன் 2 to 3 hours டைம் இல்ல, பீப்புளை ரெஸ்கியூ பண்றதுக்கான சான்சஸும் ரொம்ப கம்மி. ஒரு சடனான ஈவென்ட் இல்லையா சார் இது? இமிடியேட் சார், எமர்ஜென்சி மிட்டிகேஷன் பிளான் சொல்லுவாங்க சார். நான் டெக்னிக்கலா பப்ளிக் போய் சேரணும் போது சொல்றேன். எமர்ஜென்சி மிட்டிகேஷன் பிளான் அப்படின்னா, இது மாதிரி எமர்ஜென்சி நடந்த உடனே மக்கள் முதல்ல என்னென்ன பண்ணணும், என்னென்ன செய்யணும் அப்படிலாம் வந்து ப்ரொசீஜருக்கு, எஸ்ஓபிக்கு, ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர், இதெல்லாம் நம்ம மக்களுக்கு நிறைய ட்ரைனிங் கொடுக்கணும். ஈவன் இப்போ இது வந்து நேபாள நடந்தது, ஆனா அங்க போய் பாத்தீங்கன்னா 50 தமிழர்கள் அஃபெக்ட் ஆயிருக்காங்க. அப்ப இந்த டூர் ஆப்ரேட்டர்ஸ் எல்லாமே, டூர் ஆப்ரேட்டரும் ஒரு சேஃப்டி இன்ஜினை கையில வச்சுக்கணும். இந்த மாதிரி விபத்து நடக்குச்சு எப்படி ரெஸ்கியூ பண்ணலாம், எப்படி செய்யலாம்னா, இப்போ 100 பேர் டிராவல் பண்றாங்கன்னா 100 பேருக்கிட்டையும் டிராவல் சார்ட் இருக்கணும். நம்ம எந்த ரூட்டு போவோம், எப்படி போவோம், எந்த டைரக்ஷன்ல நடக்கும், பிளஸ் டைமோட வரணும். 4 மணிக்கு இந்த இடத்துல இருப்பேன், 4:30 மணிக்கு அந்த இடத்துல இருப்பேன், 5 மணிக்கு அங்க இருப்பேன் அப்படின்றது டிராவல் பண்ற ஒவ்வொரு ஜேர்னி பீப்புள் கிட்டயும் பயணிக்கிட்டயும் இருக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த மாதிரி எமர்ஜென்சி டைம்ல இப்ப சொல்றாங்கல்ல, யார் எங்க இருக்காங்க எங்களுக்கு தெரியல, 3 பஸ் இருக்கு, அதுல ஒரு பஸ் தான் இருக்கு, அந்த ஒரு பஸ் கிளம்பல, ஸ்பாட் விட்டு கிளம்பல, மிச்சம் 2 பஸ் வந்து மாட்டிக்கிச்சு, ஆனா எங்க இருக்குன்னு தெரியல. ஸோ இந்த மாதிரி சொல்லக்கூடாது. இவ்வளோ அட்வான்ஸ் டெக்னாலஜி நம்ம வளர்ந்துட்டு திருப்பி என்ன சொல்றோம்னா, இந்த மாதிரி சேஃப்டிகளை கையாளுறதுலையும் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் கையாளுறதுலையும்
நம்ம கிட்ட டெக்னிக்கலும் டெக்னாலஜிகளும் இன்னும் அட்வான்ஸ் ஆகல. இப்போ சுனாமி வந்ததுன்னா ஜப்பான்ல வந்து வார்னிங் சிஸ்டம்ஸ்லாம் இருக்கு சார். அந்த மாதிரி இப்போ இந்த மாதிரியான ஒரு அவுட் பிரேக் வருதுன்றத முன்னமே கணிக்கிறதுக்கான ஒரு காரணிகள் இங்க இருக்கா இல்லையா சார்? இப்போ கூட ஜப்பான் தான் நீங்க சொல்றீங்க. நான் திருப்பி சொல்றேன், ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் சரிங்களா. 2 எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன். சைதாப்பேட்டை மாதிரி டென்சிட்டி பாப்புலேஷன் உள்ள ஏரியா சரிங்களா. அந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு சைரன் வருது, ஒரு வார்னிங் சிஸ்டம் வருது. உங்களால எத்தனை பேர் ரெஸ்கியூ பண்ண முடியும்? எத்தனை பேர் சேஃபான இடத்துல திரும்ப வைக்க முடியும்? புரியுதுங்களா? சோ அதுக்கான கட்டமைப்பு இருக்கா? அதுக்கான ஷெல்டர் இருக்கா? இப்போ ஒரு 2 லட்சம் பேர் ஒரு இடத்துல இருந்து, இப்போ வயநாடு அப்படிதான் வந்து ஒரு 4 லட்சம் பேர் ஒரு இடத்துல இருந்து மறு இடத்துக்கு ரீஹாபிலிட்டேஷன் ஒர்க், மறு அமைப்பு, மறு வாழ்வு தான் சொல்லணும் கிட்டத்தட்ட. ஓகேங்களா? அந்த ரீஹாபிலிட்டேஷன் ஒர்க் அப்படி நடக்கணும்னா மழை பெஞ்சு வேலை செய்து தண்ணி வடிஞ்சோடனே மக்கள் போய் 10 நாள் கழிச்சு போய் தங்குவாங்களா? அது மாதிரிலாம் கிடையாது. குறைஞ்சது 4-5 மாசம் ஆகும் நார்மல் லைஃப் ஸ்டைல் லைவ்லிஹுட் வரத்துக்கு. இந்த மாதிரி பேரிடர்கள்லாம் நடந்தா அதுக்கு பேர் தான் பேரிடர். கரண்ட் வரணும், உணவு வரணும், ஷெல்டர் வரணும், ட்ரெஸ் வரணும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் தான். திருப்பியும் சொல்ற விஷயம் என்னன்னா, இந்த கிளைமேட்டிக் சேஞ்சு, அப்புறமா மக்கள் மத்தியில என்வாயன்மெண்ட் சம்பந்தமான அவேர்னஸ், இதெல்லாம் வந்து பெரிய லெவலில் இருக்கணும். சரி, எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் குறைஞ்சது ஒரு 200 பேர் வரைக்கும் உயிரிழப்பு. இது வந்து இமிடியட் ரெஸ்கியூ ஃபுல்லா நடந்து எல்லாமே பண்ணி பாக்குறச்சு இது உயிரிழப்பு கண்டிப்பா பெரிய லெவல்ல அதிகமாகும். ஆமா சார், 384 பேர் காணாம போயிருக்கிறதா சொல்றாங்க சார். 384 பேரும் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கவலைக்கிடமான இடத்துல, அதாவது ஒரு 10 பேர் 5 பேர் வேணா எஸ்கேப் ஆகலாம். மற்றவங்க எல்லாரோடைய வாழ்வாதாரமும் கொஸ்டின் மார்க் தான். ஏன்னா அந்த கொலாட்டரல் டேமேஜ், அந்த விண்டோட அந்த வாட்டரோட டென்சிட்டி இருக்கு பார்த்தீங்கன்னா, அது போன ஸ்பீடு, ஒரு கார்லாம் வந்து எவ்வளவு கிலோ, 2 பஸ் அதுல எத்தனை கிலோ, அதுவே தாங்கள அடிச்சுட்டு போகுதுன்னா மனிதர்களை ஏமாத்துறோம் சார். இப்ப தமிழர்கள் கிட்டத்தட்ட 57 பேர் போயிருக்காங்க, கைலாஷ் அந்த யாத்திரைக்காக போயிருந்தாங்க. அவங்க வந்து இதுல சிக்கியிருக்காங்கன்னு சொல்லப்படுது சார். அதாவது இந்த டூர் ஆப்ரேட்டர்ஸ் தான் சார் திருப்பி வரேன். டூர் ஆப்ரேட்டர்ஸ்குள்ள எனக்கு தெரிஞ்சு ஐஏடிஓன்னு இருக்கு, ஆல் இந்தியா டூர் ஆப்ரேஷன் அசோசியேஷன் இருக்கு. அதுலாம் வந்து கொஞ்சம் ஆத்தரைஸ். அதாவது திருப்பி என்ன சொல்லணும்னா, நீங்க டூர் போறீங்க சரிங்கன்னா ஒரு ஸ்டாண்டர்டான கம்பெனில போங்க, இல்லாட்டி ஐஆர்டிசி கவர்மெண்ட் அப்பாயிண்ட் பண்றாங்கல்ல அந்த இதுல போங்கன்ற. இப்ப இவங்க ஆத்தரைஸ்டா கரெக்டா போறாங்களா? கரெக்டா போறாங்கன்னா அதுக்கான டூர் ஆப்ரேட்டர் யாரு, கைடு யாரு? எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி விஷயத்துக்கு சேஃப்டி இன்ஜின் எல்லாம் போகணும். ஒரு நர்ஸோ டாக்டரோ ஒரு 200 பேர் போறாங்களா, ஒரு டாக்டர்ஸ் எல்லாம் வைக்கணும்னு சொல்லுவாங்க. ஏன்னா போறது எல்லாமே 50 ஏஜ் அண்ட் அபோவ் கைலாஷ்க்கு. சார் அதான் சார், அப்படின்னாலுமே என்னதான் இந்த மாதிரியான நம்ம சேஃப்டி மெஷர்ஸ் எல்லாம் எஸ்ஓபிஸை ஃபாலோ பண்ணி இருந்தாலுமே இந்த மாதிரியான ஒரு கிளேஷியல் ஈவெண்ட்டோ திடீர்னு சடன் அவுட் பர்ஸ்டோ நடக்குதுன்னா, அப்படி நடக்கும்போது அதுல இருந்து வெளியே வர்றது கஷ்டம் இல்லையா சார்? இப்போ நிறைய பேர் வந்து மக்கள் அடித்து செல்லப்பட்டிருக்காங்கல்ல சார், அந்த அந்த மணலோட சேர்ந்து புகுந்து இருக்க வாய்ப்பு இருக்குல்ல சார்? நீங்க சொல்றது 300% கரெக்ட், மாற்று கருத்தே இல்லை சரிங்களா. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, ஏதோ ஒரு அசஸ்மெண்ட், ஒரு ஹெல்ப். இப்போ கை நான் போஞ்சிட்டேன், என் கையை தூக்கி ஹெல்ப் ஏதோ ஒன்று காட்டணும்னு தோணும்ல, நான் உயிரோடு இருக்கேன் என்னை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்றதுக்கு. அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குல்ல. இப்போ ட்ரெயின் ஆக்சிடென்ட்லாம் பார்க்கணும், ட்ரெயின் வந்து கவுருது. அப்போ ஒரு கம்பார்ட்மெண்ட்ல இப்போ ரீசெண்டா அந்த ஆக்சிடென்ட்ல கூட என்ன சொன்னாங்க, ஒரு மிலிட்ரி மேனு எல்லாரும் போய் அந்த ஜன்னல் கதவு கெட்டியமா பிடிச்சிக்கிங்க அப்படின்னு அந்த ஜன்னலோட கம்பி இருக்குல்ல அது எல்லாமே கெட்டியமா பிடிச்சதுனால 100-200 பேர் உயிர் காப்பாற்றப்பட்டது. இது வந்து அங்க இருக்கிற விஷயத்த வச்சே பண்றதுதான். ஸோ அந்த மாதிரிதான் உண்மையிலே இந்த மாதிரி நான் சொல்லல, இது வரைக்கும் நடந்த இயற்கை பேரிடர்ல இப்ப இந்த மாதிரி ஃபுட்டேஜ் வந்து கற்பனைக்கு கூட எட்டாது. டிசாஸ்டருக்கே டிசாஸ்டர், பயத்துக்கே பயம் கொடுத்தாங்கிற மாதிரி தான் இது வந்து உண்மையிலே ரிசர்ச் பண்ணும், R&D பண்ணும். அப்போ இந்த மாதிரி ஸ்பாட் எங்கெங்கெல்லாம் இருக்கு, ஐஸ்பர்க் எங்கெங்கெல்லாம் இந்தியாவை சுத்தி இருக்கு. இப்ப பீகார் அலர்ட் பண்ணிட்டாங்க, உத்தரப்பிரதேஷ் அலர்ட் பண்ணிட்டாங்க. நான் திருப்பி சொல்ற விஷயம்னா, கவர்மெண்ட் இஸ் good in mitigation plan, but government supposed to be good in proactive thinking. ப்ராப்பரா ஸ்டடி பண்ணணும்ன்றீங்க. R&D பண்ணணும், ரிசர்ச் அண்ட் டெவலப் பண்ணணும். இந்த மாதிரி ப்ராப்ளம் கூட வரும். ஓகே, அதாவது எதிர்பாராத எதிர்பாருங்கள்.
எங்க சேஃப்டி Okay. ஃபார்முலா. எக்ஸ்பெக்ட் தி அன்எக்ஸ்பெக்டட். ஓகேங்களா? அண்ட் சேஃப்டி ஃபர்ஸ்ட். கிளைமேட்டிக் சேஞ்ச் ரிலேட்டடாகவும் டிசாஸ்டர் மேனேஜர் ரிலேட்டடாகவும் இந்தியா கண்டிப்பா போடணும். உலகத்துல யார் பண்றாங்களோ இந்தியா கண்டிப்பா போடணும். எங்களோட இணைந்து பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளிச்சீங்க. மிக்க நன்றி சார். தேங்க்யூ சார்.